நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமரையும் பார்த்துக்கங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. காலையில பார்க்கும்போது ஒரு 150 பாயிண்ட் தான் ப்ளஸ்ல இருந்தது நிஃப்டி எல்லாம். அதுக்கப்புறம் குளோசிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேல நல்ல ஒரு அருமையான ஒரு குளோசிங்கு. 26,172க்கு வந்திருக்கு மறுபடியும். பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் மிட் கேப்பு, ஸ்மால் கேப் எல்லாமே அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு ஐடி ஸ்டாக் எல்லாமே அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. ஒரு 2% மேல ஐடி இண்டெக்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. மெட்டல் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் பார்மா அதுவும் நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. மத்த இண்டெக்ஸ் எல்லாமே ஓவரால் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு. இந்த வீடியோல நெறைய முக்கியமான பங்குடைய தகவலா இருக்குங்க. ஒவ்வொண்ணா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியுடைய டாப் லூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எஸ்பிஐ, HDFC லைஃப்ஸ், கோடாக் மஹிந்திரா பேங்க், டாடா கன்சியூமர், அதுக்கப்புறம் எஸ்பிஐ லைஃப். இந்த ஸ்டாக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50ல இத பார்த்தா தெரியும். என்னென்ன எவ்வளோ பெர்சென்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க போட்டுருக்காங்க பாருங்க. கோடாக் மஹிந்திரா 1/2%, டாடா கன்சியூமர் 1/2%. ரொம்பலாம் இல்ல. 1% கீழ தான் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி டாப் கெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக் தாங்க இருக்கு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் விப்ரோ, இன்ஃபோசிஸ், பாரதி ஏர்டெல், டெக் மஹிந்திரா, அதுக்கப்புறம் டெக் மஹிந்திரா. நம்ம ட்ரெண்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டாடா ஒரு கம்பெனியோடது. நல்லா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கவனிங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். வேல்யூவேஷன் கொஞ்சம் கூட தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப்லேருந்து டவுன் ட்ரெண்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோங்க பாருங்க. நல்ல ஒரு லார்ஜ் கேப்பு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து இருக்கு. கவனிச்சு பாருங்க. இங்க பாருங்க. நல்ல ஒரு ஹைலேருந்து வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ரிவர்ஸ் ஆகுற மாரி இருக்கு. பாருங்க. ஆமா. பெக் ரேஷியோ நல்லா தான் இருக்கு. டெப்த் கிடையாது கம்பெனில. புரமோட்டர் ஹோல்டிங் 37 இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹை வேல்யூ தான். பாருங்க எங்கேருந்து இறங்கியிருக்கு மொத ஸ்டாக்கு. ஆல்மோஸ்ட் ரூ. 7,500லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 4,000 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆமா. ரிசல்ட்லாம் ஓரளவுக்கு பரவால்ல தான். எங்கேயுமே லாஸ் மேக்கிங்லாம் பண்ணல. டாடா குரூப்ல ஒரு நல்ல ஒரு கம்பெனி. நல்ல இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன் குடுத்த கம்பெனி சொல்லலாம். அங்க பாருங்க காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ஆமா. நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக் ஓரளவுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு இதுல தான் இருக்கு. ப்ரொமோ எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா செல் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூட்டியிருக்காங்க. ஆமா. எஃப்ஐ விக்கிறதும், டிஐ வாங்குறதும் இருக்கு நம்ம மார்க்கெட்ல. பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எத்தன பெர்சென்டேஜ் ஏறியிருக்கு இங்க போட்டுருக்காங்க பாருங்க. ட்ரெண்ட் இது எவ்வளோ ஏறியிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸு, விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லாம் 3% மேல இருக்கு. பாரதி ஏர்டெல், டெக் மஹிந்திரா இது எல்லாமே ஏறியிருக்குங்க. அதுக்கப்புறம் முக்கியமான தகவல் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆண்டோனி வேஸ்ட் இந்த கம்பெனியோட சப்சிடரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 330,00,00,000க்கு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ரீசென்ட்டா நம்ம வீடியோல ஆல்ரெடி இந்த கம்பெனிக்கு இன்னொரு ஆர்டர் கிடைச்சது நம்ம பார்த்திருந்தோம். ஒரு 1,200,00,00,000க்கு மேல. அந்த டைம்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு ஸ்டாக். இங்க டவுன்லேருந்து நல்லா ஏறி வந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும். ஆமா. வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. ரீசைக்கிளிங் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அடுத்து 2026ல எதுவும் பூம் வருதான்னு பார்க்கலாம் நம்ம. கவர்மெண்ட் எதுவும் இந்த மாரி செக்டாருக்கு எதுவும் வந்து பிஎல்ஐ ஸ்கீமோ இல்ல ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு வந்துச்சுன்னா நல்லாருக்கும். இந்த செக்டார் ஸ்டாக் எல்லாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நெறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு டவுன்ல தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் சாத்விக் கிரீன் எனர்ஜி இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல பேசியிருக்கோங்க. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13,00,00,000 மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோலார் பம்ப் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆமா. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். இவங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் நெறைய பண்றாங்க. ஆமா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மதர்சன். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 207 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெக்ஸான் ஒரு கம்பெனிய வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. ஆமா. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸான் ஆட்டோ எலக்ட்ரிக் சொல்லிட்டு ஒரு கம்பெனி பிசினஸ் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. இது ஒரு மதர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு குட் நியூஸ் சொல்லலாம். இன்னைக்கு ஸ்டாக் என்னமோ வந்து ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஆமா. நல்லா ஹைல தாங்க இருக்கு ஸ்டாக்கு பார்த்தா தெரியும். ஆமா. ஆட்டோமொபைல் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, மதர்சன் அண்ட் மதர்சன் சுமி 2 கம்பெனி இருக்கு. 2மே இவங்களோட கம்பெனி தான். மேக்ஸிமம் எல்லாரோட இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய ஸ்டாக் தாங்க இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சியாக்கல் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 550,00,00,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் ப்ராஜெக்ட் ஆர்டர் கிடைச்சிருக்குங்க இந்த ஸ்டாக்கு. ரீசென்ட்டா இப்போ 2, 3 நாளா அந்த ஸ்டாக் கொஞ்சம் மூவ்மெண்டம் காமிக்குது. ஆமா. ஒரு நல்ல விஷயம். இந்த ஸ்டாக் ரொம்ப நாள் ஐபிஓ வந்ததுலேருந்து டவுன்ல தான் இருக்கு பாருங்க. 350லேருந்து வந்து டவுன்ல தான் கிடக்கு இந்த ஸ்டாக்கு. நெறைய ஆர்டர் கிடைக்குது. ஆனா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து ஒரு பெருசா மூவ்மெண்டம் இல்ல. மத்திய பிரதேசத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 2 டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 130 மெகாவாட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கில்பர்ன் இன்ஜினியரிங் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் வித் ஈஸ்ட் எண்ட் டெக்னாலஜி ஆஃப் ஈஸ்டர்ன் இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட ஜாயிண்ட் வென்ச்சர் பண்ணியிருக்காங்க. கில்பர்ன் இன்ஜினியரிங்கு. ஸ்டாக் நல்ல ஒரு ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஒரு 6,00,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க கொல்கத்தாவுல. ஆமா. ஒரு நல்ல விஷயம் இந்த கம்பெனிக்கு.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிளாக் ட்ரேட் நடந்திருக்குங்க. இன்னைக்கு 3% மேல ஏறியிருக்கு. இன்ஃபோசிஸ்ல வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரோ ஒரு ஆளு பெருசா வந்து வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டாக்க வந்து பார்த்தா நல்லாவே தெரியுது. பெருசா வாங்கியிருக்காங்க. ஒரு 493,00,00,000க்கு வாங்கியிருக்காங்க. ஒரு அருமையான விஷயம் இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பென்னி ஸ்டாக் மார்க்கெட்டுங்க. ஸ்பென்னி ஸ்டாக்கும் கிடையாது. இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன் ரீசென்ட்டா. தேவ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 93,00,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஐடி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸ்டாக் என்னமோ இன்னைக்கு 2% 3% மேல அப் மூவ்மெண்ட்ல தான் இருந்தது இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வெல்ஃப்ளூன் கார்ப்பரேஷன் கம்ப்ளீட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 109,00,00,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து சப்சிடியரி வந்து கம்பெனி வந்து இது பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் இந்த கம்பெனிக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்ஃப்ளூன் கார்ப்பரேஷன் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வெல்ஸ்பூன் இண்டஸ்ட்ரி ஒரு 2 இருக்குங்க. அந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனி கன்டின்யூ ஆர்டர் கிடைக்கும் நெறையா. பைப் கம்பெனி தான் அந்த கம்பெனி. ஆயில் ஃபீல்டு செக்டார்ல பைப் நெறைய சப்ளை பண்றாங்க. நீங்களும் வாட்சஸ்ல வச்சு நோட் பண்ணி வைங்க. இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டாக்கு. அவங்க கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி ரைட் நடந்திருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க, ஆப்பரேஷன் அன்அஃபெக்டட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. நியூஸ் நாளைக்கு வெளில வரும். எப்படி என்ன ஐடில என்ன கைப்பற்றுனாங்க, என்ன பேட் நியூஸா இல்ல குட் நியூஸா நாளைக்கு தான் நமக்கு வெளில வரும். ஆமா, அந்த ஸ்டாக் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு ரீசென்ட் ஆயிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டான் டெக் வந்து குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, அன்சர்டனிட்டின்னு போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட வந்து குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளா இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. யாரு சொல்லியிருக்காங்கன்னா, மோர்கன் ஸ்டான்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பிஜிஎல் அதுக்கப்புறம் டெக்ஸ்டான் டெக்னாலஜி எது பேசுன்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காத போய் பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை வேல்யூஷன்ல தான் இருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்க வந்து ஏத்தி நல்லா ஹைல வச்சுட்டு, நெறைய பேரு அந்த இதில வாங்கிட்டு இருக்காங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றீங்க. 14,000க்கு வாங்கினேன், 15,000க்கு வாங்கினேன்னு சொல்லிட்டு, இப்போ ரூ. 12,000க்கு போயிட்டுருக்கு. அதனால இந்த மாரி ஸ்டாக்லலாம் கொஞ்சம் பொறுமையா, ஹை வேல்யூஸ்ல உள்ள ஸ்டாக்லலாம் பொறுமையா இருக்கணும். நம்ம வந்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் வாங்குவோம். ஒரு 1,00,000 2,00,000 தான் வாங்குவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம மறுபடியும் இந்த மாரி ஸ்டாக்லாம் ஒரு 2,000 3,000 இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப அடியாகும். அதனால இந்த மாரிக்கு ஹை வேல்யூஸ்ல உள்ள ஸ்டாக்லலாம் நம்ம போய் இறங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு டவுன்ல கிடைக்குதா, அப்ப நம்ம என்டர் ஆயி நம்ம காசு பார்க்கலாம். அவசரப்பட்டு நம்ம போயிட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பாப்புலரா இருக்கு. எல்லாரும் பேசுறாங்க, வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இந்த ஸ்டாக்லலாம் என்டர் ஆயிட்டு நம்ம லாஸ்ட்ல மாட்டிக்க கூடாது. அதனால தான் சொல்றேன். அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எம்க்யூர் ஃபார்மா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் மெடிசன. ஒரு ட்ரக்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்குக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா தான் கொஞ்சம் முன்னாடிக்கு தான் ஐபிஓ வந்துச்சு. ஒரு சுமாரான ஒரு மீடியமான ஒரு டீசென்ட்டான பார்மா கம்பெனி தாங்க. வாங்க ஃபண்டமெண்டல் பார்க்கலாம். பாருங்க ஸ்டாக் பி வந்து 32 இருக்கு. 21 மிட் கேப்ன்னு சொல்லலாம். ஆர்ஓசி, ஆர்ஓஇ எல்லாமே டீசென்ட்டா இருக்குங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாருக்கு. 1500லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 800 வந்துட்டு மறுபடியும் நல்ல ஒரு சைடு வேல தான் இருக்கு. இந்த வருஷத்துல நல்ல டவுன் வந்துட்டு நல்ல ஒரு சைடு வேல தான் இருக்குங்க. ஃபண்டமெண்டல் நல்லா தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. இதோட ரிசல்ட் வந்து பாருங்க 250,00,00,000 ரிசல்ட் வந்து கன்டினியூவா குரோ ஆயிட்டு தாங்க இருக்கு. பார்த்தா தெரியும். எங்கேயுமே வந்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்து டவுனே ஆகல. இயர் ஆன் இயர் வந்து பாருங்க 209,00,00,000லேருந்து இப்ப பார்த்தீங்கன்னா 819,00,00,000 அதுவும் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. டிஐயும் கூட்டியிருக்காங்க. ஆமா, நீங்களும் ஓன் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாக் நம்ம நண்பர் கேட்டிருந்தாரு. நியூஜெயின் சாஃப்ட்வேர். நியூஜெயின் சாஃப்ட்வேர்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. நல்ல ஒரு மிட் கேப் ஐடி செக்டார்ன்னு சொல்லலாம். அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன்ல தான் இருக்காங்க. ஆட்டோமேஷன் டூ டாக்குமெண்ட் மேனேஜ்மென்ட் இமேஜிங்ல இருக்காங்க அவங்க. இப்ப பார்த்தா தெரியும். ஸ்டாக் பி வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் கூட தான் இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குங்க. கடன் வந்து சுத்தமா கிடையாது கம்பெனிக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டோ குடுக்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இங்க பாருங்க இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்க பாருங்க. நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட்டா வந்துட்டு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்க. ஆமா, நீங்களும் வாட்சஸ்ல வச்சு அனலைசிஸ் பண்ணி பாருங்க. கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஆமா, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைஞ்சது. இப்போ மறுபடியும் லாஸ்ட் குவார்ட்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. வரும் குவார்ட்டர் நல்லா பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்குங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் வந்து பாருங்க இந்த வருஷம் மட்டும் ரிட்டர்ன் குடுக்கல. அதுக்கு முன்னாடி 2 வருஷம், 3 வருஷம் அதுக்கப்புறம் 5 வருஷம் நல்ல ரிட்டர்ன் குடுத்து ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு இந்த ஸ்டாக்ல. அதுக்கப்புறம் ரிசர்வ்லே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நெட் கேஷ் ஃப்ளோ மட்டும் கொஞ்சம் மைனஸ்ல இருக்கு. ஆமா, டெப்டார் டேஸ் வந்து 137, கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 137. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம்
எஃப்ஐ வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இருந்தாலும் 17% மேல இருக்கு. டிஐ கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக் ஐலயும் கொஞ்சம் கூட்டியிருக்குங்க. ஆமா. அடுத்தது நான் இன்னொரு நண்பர் நம்ம கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, வாரி எனர்ஜி. வாரி எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியாத ஒரு ஸ்டாக்கும் கிடையாது. ஒரு சோலார் பேனல் தயாரிக்கிற கம்பெனி தான். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 32 இருக்கு. நல்ல ஒரு 88,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேபிட்டல் உள்ளது. நல்ல பெரிய கம்பெனிங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஆமா. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் ஆகி, இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஆகி இப்ப ரிவர்சல் காமிக்குது. டபுள் டபுள் டாப் மார்க்கெட் பிரேக் பண்ண மாரி காமிக்குதுங்க சார்ட்ல. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லாவே குடுத்துருக்காங்க. அருமையா இருக்கு. இயர் ஆன் இயர் நல்லா இருக்கு. குவார்ட்டர் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் சூப்பரா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் நல்லா இருக்குங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வும் நல்லா இருக்கு வச்சிருக்காங்க. கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ நல்லாவே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப மைனூட்டா குறைச்சிருக்காங்க. பப்ளிக்க நல்லாவே செல் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆமா, நீங்களும் ஓனா அனலைசிஸ் பண்ணி பாருங்கங்க. எஃப்ஐடிஏ டேட்டா வந்திருக்கு நண்பர்களே. அத நம்ம பார்க்கலாம். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 457 கோடிக்கு வித்திருக்காங்க. ஒரு 3 நாள் கன்டினியூவா வாங்குனாங்க. இன்னைக்கு கம்மியா தான் வித்திருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, டிஐ பார்த்தீங்கன்னா, ஒரு 4000 கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மத்த எல்லா மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஆமா, அவங்க விக்காம இருந்தாலே போதும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மார்க்கெட் மேல போவும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டிசம்பர் மந்த்து இல்ல எண்டுலயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரிலயும் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐயோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும்ன்ட்டு எல்லாரும் லீவுக்கு போயிருவான்ட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப கம்மியா வித்திருக்காங்க யாரோ. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஓவராலா நம்ம மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்க. எல்லாரோட போர்ட்ஃபோலியோ நல்லா கிரீனா இருக்கும்னு நினைக்கிறேன். என் போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு அருமையான ஒரு கிரீனு. குளோசிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2% மேல நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இதே பெர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு பண்ணுச்சுன்னா நல்லாயிருக்கும். கரெக்ட்டான ஸ்டாக்ல, கரெக்ட்டான டைம்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு ஸ்டாக்கு மேலயும் ரொம்ப கிரேஸ் ஆயிட்டு, ரொம்ப ஹைல வாங்கிறாதீங்க. அப்புறம் நம்ம தான் மாட்டிக்கிருவோம். இந்த வீடியோல நெறைய முக்கியமான பங்குகளுடைய தகவல் எல்லாம் பார்த்துருக்கோம் நண்பர்களே. அந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அப்படியே போற போக்குல லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.